வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 2.93, எக்ஸசைஸ் நம்பர் 4. Journalize the following transaction in the books of Balan in the year 1999. So, the 1st December, Balan commenced business with a capital of rupees 1 lakh. 3rd December, bought goods for cash rupees 60,000. 4th December, sold goods for cash rupees 50,000. 5th December, deposited in IOB rupees 40,000. 6th December, bought goods from Ravi rupees 30,000. 7th December, bought furniture for cash rupees 4,000. 8th December, sold goods to Northern rupees 40,000. 9th December, paid cash to Seenu rupees 10,000. 10th December, Northern returned goods worth rupees 2,000. 11th December, paid advertisement charges rupees 4,000. 12th December 12th, returned goods to Ravi rupees 3,000. 13th, withdraw cash from bank rupees 10,000. 15th, bought a bicycle for office use rupees 3,000. 16th, received commission rupees 3,000. And 18th, draw cash from personal use rupees 6,000. 19th, electricity charges paid rupees 600. 20th, paid insurance premium rupees 1,500. 25th December, interest received rupees 300. 31st December, paid rent rupees 1,200. Paid salaries rupees 9,600. Interest accrued rupees 600. Salary due rupees 1,000. Prepaid insurance rupees 500. Commission received in advance rupees 100. ஸோ இருக்கக்கூடிய இந்த எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கான ரெலவெண்ட் ஜேர்னல் என்ட்ரியை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். இந்த இயர் 1999 1st டிசம்பர் அப்போ பிஸ்னஸ் கமென்ஸ்டு ஸ்டார்டட் வித் கேபிட்டல். ஒரு 1,00,000 ரூபா போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ்க்கு உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் எந்த ஃபார்மில் வருது? கேபிட்டல் என்ற நேமில். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். நெரேஷனில் பீயிங் பிஸ்னஸ் கமென்ஸ்டு வித் கேபிட்டல். அதுக்கடுத்தது 3rd டிசம்பர் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. குட்ஸ் உள்ளே வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 60,000. ஸோ கேஷ் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போகுது. அப்போ 60,000 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெரேஷனில் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ்னு மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது 4th டிசம்பரு கேஷ் சேல்ஸு. அப்போ கேஷ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. அப்போ குட்ஸ் வெளியில் போகுது அப்படின்னும் போது சேல்ஸ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 50,000. சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 50,000. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பீயிங் மேட் கேஷ் சேல்ஸ். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5th டிசம்பரு கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு ஐஓபி பேங்க்கு. அப்போ கேஷ் வந்து பேங்க்குக்கு போகுது. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க். அதுக்கடுத்து 6th டிசம்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரவி கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது கேஷ் பர்ச்சேஸ் கிடையாது, கிரெடிட் பர்ச்சேஸு. அப்போ குட்ஸ் உள்ளே வந்ததுன்னு அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 30,000. யார்கிட்ட? ஃப்ரம் ஹூம்? ரவி கிட்ட இருந்து வருது. அப்போ கிரெடிட் த கிவர் வந்து கிரெடிட் சைடில் 30,000 மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ நெரேஷனில் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரவின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 7th டிசம்பரில் ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வருது ஆர்கனைசேஷனுக்கு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார். ஸோ கேஷ் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போகுது. 4,000 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெரேஷனில் பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ்னு மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 8th டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் சோல்டு டு நாதன் ஆன் கிரெடிட். ஸோ அப்போ நம்ம குட்ஸை வந்து நாதனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நாதன் வந்து ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி 40,000 டெபிட் சைடில் வைப்போம். குட்ஸ் வந்து வெளியில் போகுது, அதனால சேல்ஸ் 40,000 கிரெடிட் சைடில் வச்சிடலாம். பீயிங் குட்ஸ் சோல்டு டு நாதன் ஆன் கிரெடிட்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் எழுதிடுவோம். அதுக்கடுத்து 9th டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் பெய்டு டு சீனுக்கு வந்து கேஷ் கொடுக்குறோம். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி சீனு அக்கௌண்ட்டை 10,000 டெபிட் சைடில் வச்சிடும். கேஷ் வந்து வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்ஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடலாம். நெரேஷனில் பீயிங் கேஷ் பெய்டு டு சீனு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். 10th டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது குட்ஸ் ரிட்டர்ன்டு பை நாதன். ஸோ அவங்க அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் போது நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸ் நமக்கே ஆர்கனைசேஷனுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னு அர்த்தம். குட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண குட்ஸ் ரிட்டர்ன் வருது அப்படின்னா அதுக்கு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டார்னு கொடுக்கணும். யார்கிட்ட? ஃப்ரம் ஹூம் அப்படின்னும் போது நாதன். அப்போ கிரெடிட் த கிவர், குட்ஸை வந்து கொடுத்தவர் வந்து நாதன். அப்போ அவருடைய அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். நெரேஷனில் பீயிங் குட்ஸ் ரிட்டர்ன்டு பை நாதன் மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 11th டிசம்பர் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் பெய்டு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட் சைடில் வச்சிருவோம். கேஷ் வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் சைடில் 4,000 மென்ஷன் பண்ணிடலாம். நெரேஷனில் பீயிங் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் பெய்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம்.
அடுத்தது 12th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் ரிட்டர்ன் டு ரவி. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சப்ளையர் ரவி அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ டெபிட் குட்ஸை வாங்குறவர் வந்து ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி 3000 வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இதுக்கு பேர் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடலாம். நரேஷனில் குட்ஸ் ரிட்டர்ன் டு ரவின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். 13th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்லேருந்து கேஷ் வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து டிராயிங்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல கேஷ் எடுத்ததாக மட்டும் கணக்கில் காமிக்கணும். அப்போ கேஷ் ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் ஃப்ரம் எங்கே இருந்துன்னு பார்த்தோன்னா பேங்க். அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். நரேஷனில் பீங் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவோம். 15th டிசம்பர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைசைக்கிள் வந்து வாங்கியிருக்கிறோம் ஆஃபீஸ் யூஸ்க்காக. அப்போ பைசைக்கிள் அக்கௌண்ட் டேட்டார் ஒன் ஆஃப் த அசெட் தான். அதனால் அது வந்து 3000 அதே நேமில் மென்ஷன் பண்ணிவிட்டோம். கேஷ் வந்து வெளியில் போகுது ஆர்கனைசேஷனை விட்டு. அப்போ 3000 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடலாம். நரேஷனில் பீயிங் பைசைக்கிள் பாட் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லிடுவோம். அடுத்தது 16th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன்ன்றது கேஷ் தான். அப்போ கேஷ் ஆர்கனைசேஷனுக்கு வருது 1000 rupees வந்து எந்த ஃபார்மில் வருது கமிஷன்ன்ற நேமில். அப்போ கிரெடிட் சைடில் கமிஷன் 1000 rupees மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்தது 18th டிசம்பர் வந்து கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னும் போது டிராயிங்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் யூஸ் கிடையாது, பர்சனல் யூஸ். அப்போ லாஸ், அதனால டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டாரு. ஸோ இப்போ பிஸ்னஸ்ல இருந்து ஓனர் எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் கேஷ் வந்து ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் போகுது. அப்போ கிரெடிட் சைடில் 6000 மென்ஷன் பண்ணிடுவோம். நரேஷனில் பீங் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். 19th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டார் 600. கேஷ் வெளியில் போகுது, அதனால கிரெடிட் சைட்லையும் 600. நரேஷனில் பீயிங் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டுன்னு மென்ஷன் பண்ணிடுவோம். அடுத்தது 20th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. ஸோ அப்போ ஒன் ஆஃப் த பேமெண்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் 1500. கேஷ் வெளியில் போகுது, அதனால கிரெடிட் சைட்லையும் 1500 டூ கேஷ்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். 25th டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா கேஷ் ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 300. எந்த ஃபார்மில் வருது டூ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு 300 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். நரேஷனில் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 31st டிசம்பரில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு, சேலரிஸு, இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து பேமெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அதனால் இதெல்லாம் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுறோம். ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டை வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்ட் அக்கௌண்ட் 1200, சேலரி 9600, இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு 600, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 500 எல்லாத்தையும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். மொத்தமாக ஒரு கம்பைன்ட் என்ட்ரியாகவே போட்டுருவோம். எல்லாமே பேமெண்ட்ன்றதுனால டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் வந்து 11300. நரேஷனில் ரெண்ட், சேலரி, இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பெய்டுன்னு மென்ஷன் பண்ணிடுவோம். 31st டிசம்பரில் அகைன் இன்னும் ஒன் மோர் என்ட்ரி வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 1000 டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நரேஷனில் பீயிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ். அதுக்கடுத்து 31st டிசம்பரில் வந்து கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு. அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது, ஆனால் இது அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். இங்கே கேஷ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கமிஷன் ரிசீவ்டுனா கேஷ் வந்திருக்கும். இது கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்ன்றதுனால இன்னும் அந்த கமிஷன் வந்துக்கான ஒர்க் வந்து முடியல அப்படின்ற பட்சத்தில் கமிஷன் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த நேமில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்.